அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா, ஒரு தொழில் வளர்ச்சி. நாம செய்யக்கூடிய ஒரு தொழில்ல நம்ம வளர்றதுக்கு என்னெல்லாம் வேணும், அதுக்கு இந்த மலர் மருத்துவம் எப்படி துணை புரியும், அடுத்தது மலர் மருத்துவத்தையும் தாண்டி வேற எதனா தேவைப்படுதா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பேசலாம். தொழில், சொந்தமா தொழில் செய்யறவங்க இல்லைன்னா நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த தொழிலா செய்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு வணிகம் சார்ந்து இருக்கிறதுல இருந்து நம்மளுடைய பாதை சொந்தமான ஒரு நம்ம முயற்சியை சார்ந்தே நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு லாயர், ஒரு டாக்டர் எல்லாமே அது சொந்த தொழிலா தான் வரும் பெரும்பாலும். ஸோ இது மாதிரி நம்மளுடைய தொழில், நம்ம எடுத்து செய்யக்கூடிய ஒரு தொழில்ல நம்ம டெவலப் ஆகணும், அதை ஸ்மூத்தா இனிமையா வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு இந்த மலர் மருத்துவ முறை பெரிதும் உதவும். வாழ்க்கையில ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து நமக்குன்னு ஒரு அடையாளமா ஒரு சொந்த தொழிலை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அந்த தொழில்ல நம்ம சொன்னது போல ரொம்ப ஒரு முன்னேற்றம் இருக்கணும், அது இனிமையான ஒரு முன்னேற்றமா இருக்கணும். தொழில்ல வளர்றதுக்கு தேவையான இந்த அடிப்படை எண்ணங்கள் பொதுவா நம்மளுடைய தொழில் சார்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபட்டாலும், ஒரு தொழில் நான் செய்யறேன், என்னுடைய தொழில் என்னவா வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு ஹோட்டல் நடத்தலாம், டீ கடை வச்சிருக்கலாம், இல்ல நான் ஒரு துணி கடை வச்சிருக்கலாம், இல்ல நான் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பேரை மீட் பண்ணக்கூடிய ஒரு லாயர்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஒரு கஸ்டமர் ரிலேஷன் ஒரு சைக்காலஜிஸ்டா இருக்கலாம். என்ன தொழில் வேணாலும் நான் செய்யலாம். நான் ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், என்னவா வேணாலும் என்னுடைய தொழில், அது என்னுடைய சொந்த முயற்சியில் நான் தினம் நான் ஒரு விஷயத்தை அட்டன் பண்றேன், சுயமாக வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பொதுவா நமக்கு என்ன மாதிரியான மனநிலைகள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நமக்கு என்ன தேவை, ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழிலுக்கு நமக்கு அடிப்படையே நல்ல வாடிக்கையாளர், கஸ்டமர்ஸ். அந்த நல்ல கஸ்டமர்ஸ் வரும்போதுதான் அந்த தொழில் ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம ஒரு ஆர்வத்தோட செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதிகமாகும். இந்த வாடிக்கையாளர்கள் நம்மளை நோக்கி வர்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கணும். ஏன் என்கிட்ட வரணும், நம்ம கிட்ட ஏன் வரணும், என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட என்ன வேணும், என்கிட்ட என்ன விஷயம் இருந்தால் என்ன நோக்கி நம்ம வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குட்வில். இந்த நபரா, ஆமா அவர் இந்த விஷயத்த சரியா செய்வாரு, அந்த நற்பெயர், இந்த குட்வில், நம்மள மத்தவங்க நம்பணும், அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்க இருந்து தொடங்கும் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கும். நம்ம போயிட்டு யார்கிட்டயும் போயிட்டு நான் நல்லவன், நான் இந்த விஷயத்த நல்லா செஞ்சு கொடுப்பேன், தெளிவா செய்வேன் நம்ம வார்த்தைகளால சொல்லி என்னைக்குமே அதை நிறைவேற்ற முடியாது. நம்ம செயல்தான் அதை தீர்மானிக்கும். நம்ம ஒருத்தர் அட்டன் பண்றோம், அவங்களுக்கு நம்ம நேர்மையா நல்ல விஷயங்களை செஞ்சு தரோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம், அந்த நேர்மை அதுதான் பரவும். அடுத்த கட்டம் அவர் ஒரு 2 பேர்கிட்ட சொல்லுவார், நான் போனேன், எனக்கான விஷயங்களை நல்லபடியா செஞ்சு கொடுத்தாரு, நான் அவரை மீட் பண்ணேன், இஸ் எ குட் பர்சன். அந்த குட்வில் அப்படிங்கிறது நம்ம மேல, நம்ம கிட்ட இருந்துதான் மற்றவங்களுக்கு நம்ம மேல டெவலப் ஆகும். நம்ம தொழில்ல நம்ம காட்டக்கூடிய நேர்மை, உண்மை, இது எல்லாமே நம்ம இயல்பாகவே நம்ம மனசுல இருந்து வரும். நம்மளால நடிக்க முடியாது. ஒரு மனிதன் எவ்வளவு நாள் நல்லவனா நடிக்க முடியும்? சாதாரண நம்ம குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நட்பு ரீதியா இருக்கட்டும், இல்ல தொழில் விஷயமா ஒரு கஸ்டமர் கிட்டயா இருக்கட்டும், நடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கே தெரியும், நம்ம மனசுக்கு தெரியும் இது போலி, நம்ம காட்டுற முகமே போலின்னு, அங்கேயே அது அடிபட்டு போயிடும். சோ நம்ம ஒரு நேர்மையா நடத்துறோம். இந்த நேர்மையில என்னெல்லாம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழில், ஒரு பொருளுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்றோம் அப்படின்னா பார்கெயின் பண்ண முடியாத அளவுக்கு சரியான விலையை நம்ம நிர்ணயம் பண்றோம். ஒரு கஸ்டமர் வராங்க பேசுறாங்கன்னா, கஸ்டமர்ஸ் எல்லா விதமாவும் நமக்கு வருவாங்க. அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட நான் பார்கெயின் பண்ண முடியாது, இதுதான் என்னுடைய விலை, என்னுடைய உழைப்புக்கு இதுதான் சம்பளம், இதை நான் சரியா பிக்ஸ் பண்ணியிருக்கேன்றவங்க கரெக்டா அந்த ஒரு சம்பளத்துக்கான ஆட்களை மட்டும்தான் நம்ம கிட்ட அவங்க எடுத்துட்டு வருவாங்க. யாருக்காகவும் பிளக்சுவேட் ஆகக்கூடாது. ஒருத்தருக்கு ஏத்தி செய்யறது, ஒருத்தருக்கு இறக்கி செய்யறது, இது மாதிரி பண்ணும் போதெல்லாம் தான் அந்த குட்வில் அடிபட்டு ஒரு கஸ்டமர்கிட்டையும் ஒரு முகம் காட்டக்கூடாது.
ஒரு தொழில் இந்த சர்வீஸ்க்கு இதுதான் சம்பளம் அப்படின்னா இது ஒரு எடுப்புக்காக தான் சொல்றேன். அந்த ஒரு விஷயம் கூட நான் நேர்மையா ஃபாலோ பண்றேன். சரி, அவர் கேட்கறாங்க என்ன பண்றது, நான் கொஞ்சம் குறைச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கரெக்டா பண்ணி கொடுத்த கஸ்டமர் கிட்ட தப்பான பேர் வரும். இப்ப எனக்கு மட்டும் ஏன் ஏத்தி பண்ணாங்க, இவருக்கு மட்டும் ஏன் குறைச்சு பண்ணாங்க, இப்படிதான் ஒரு தொழில்ல ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போறதுக்கான அடிப்படைகள்லாம் அமைஞ்சிடும். சோ ஒரு மனிதனுக்கு ஒரு தொழில்ல வெற்றி பெற அடிப்படை தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்வில், அந்த நல்ல பேர் கஸ்டமர்ஸ் கிட்ட. அது நம்மளோட நேர்மையில இருந்து நமக்குள்ள இருந்து அது வளரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா நம்ம ஒரு வேலை செய்யறோம், நம்ம ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டல் சொன்னேன். ஊர்ல நிறைய ஹோட்டல் இருக்கும், ஆனா ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்ல மட்டும்தான் மக்கள் கூட்டம் போய் நிற்கும். ஏன் அப்படின்னு பாருங்க. அது ஹோட்டல் மட்டும் கிடையாது, எல்லா விதமான விஷயங்களுக்குமே சரி. ஊர்ல நிறைய லாயர்ஸ் இருந்தாலும் ஒரு லாயர் கிட்ட தான் தேடி போவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கணும், இந்த தொழில் அப்படிங்கிறதுக்கு அந்த அச்சாணி நாம தான் செய்யறோம். வேலையாட்கள் வச்சு வேலை வாங்கினாலும் எதை செஞ்சாலும் அந்த தொழில் நடத்தக்கூடிய ஒரு முதலாளியா உட்காந்துட்டு இருக்கிற நாம தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றோம். அப்போ அந்த தொழில் போட்டி எவ்வளவு இருந்தாலும் நமக்கு அடுத்த கட்டமா நமக்கிட்ட தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, நமக்குன்னு ஒரு தனித்துவம். நம்ம கிட்ட அந்த தொழில ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டும் ஒரு இயல்பாக அமைதல் வேண்டும். ஸோ இவர்கிட்ட இந்த விஷயம், இவர் தான் ஸ்பெஷால், இவர் தான் ஸ்பெஷாலிட்டி, இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு மாறுற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்டும் நம்மளுடைய தனித்திறமையும் நம்ம தொழில நமக்குள்ள வளரும். இது இரண்டாவதா ஒரு தேவை. இந்த ரெண்டு விஷயமும் சரிவர அமையும் போது கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வரக்கூடிய அடுத்த கட்டம், நம்மளை தேடி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நம்மோடையும் நம்ம என்ன அலைகளோடையும் ஒத்து போகக்கூடிய நபர்கள் கஸ்டமர்ஸா வருவாங்க. தொழில்ல லீடர்ஷிப் தன்மை நல்லா வளரும். அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்ற கஸ்டமர்ஸ், இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏற்றவங்க வரும்போது அந்த டீல், அந்த பேச்சு எல்லாமே சுமூகமா முடியும். இதே ஒரு முரண்பாடான நபர் தான் வராரு அப்படின்னா அங்க எந்த ஒரு விஷயமும் ஸ்மூத்தா முடியாது. அது இரிட்டேஷன், எரிச்சல்ல கொண்டு போய் தான் விடும். அது ஒரு பிசினஸ் அப்படிங்கிறதுக்கு அது தேவையற்றது. ஒரு நாளைக்கு ஒரு 10-15 கஸ்டமர்ஸ் நீங்க மீட் பண்றீங்க, யாருமே நமக்கு ஒத்து போகக்கூடிய ஆட்களா இல்லைன்னா அந்த பிசினஸ் மேல நமக்கு என்ன வரும், எரிச்சல் தான் கொண்டு வரும். அப்ப இந்த கஸ்டமர்ஸ் வர்றவங்களை நான் என்ன பண்றது, அவங்களாதான் வராங்க கிடையாது. ஒரு நம்மளுடைய எண்ணம் போலதான் வாழ்க்கைங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல நம்ம சொல்றோம். எனக்கான கஸ்டமர்ஸ் எனக்கிட்ட வருவாங்க, இந்த ஆழ் மனசுல இந்த நம்பிக்கை இருக்கும். இருந்ததுன்னா அந்த கஸ்டமர்ஸ் அங்க ஈர்க்கப்படுவாங்க. சோ அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, இவருடைய வேவ் லென்த் அவருடைய வேவ் லென்த்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த வேவ் லென்த் அப்படிங்கிறது இந்த மனசுக்கும் ஒத்து போகும்போது நம்ம இங்க போலாம் அப்படின்ற மாதிரி தோணும். எத்தனையோ கடைகளை கடந்து போய்கிட்டே இருப்பீங்க, ஒரே ஒரு கடைக்குள்ள மட்டும் சரி இங்க போலாமே அப்படின்னு நமக்கு அந்த தோணக்கூடிய விஷயம், அப்படி தோணிட்டு நம்ம உள்ள போறோம், அங்க போய் எல்லாம் ஸ்மூத்தா முடியுது அப்படின்னா தான் அது நமக்கான இடம். சோ ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அடுத்த கட்டமாக தேவை பொருந்தக்கூடிய வாடிக்கையாளர்கள், என்ன அலைகளோடு பொருந்தக்கூடிய வாடிக்கையாளர்கள். அப்பதான் நீங்க சொல்ற விஷயங்களையும் அவங்களுக்கும் கன்வே ஆகும். அந்த பிசினஸ் அப்படிங்கிறது என்ன, அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பிசினஸ் க்ளோஸ் ஆகும். ஒரு விற்பனைங்கிறது வெற்றிகரமா முடியணும். அந்த பரிமாற்றம், பணம், பொருள் எல்லாமே அந்த பரிமாற்றம் தெளிவா முடியணும். நம்ம அடுத்த கட்டமா இந்த ஒரு குட்வில் உருவாக்கியாச்சு. அதே போல ஒரு இண்டிவிஜுவல் டேலண்டாவும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம் அப்படிங்கிறதும் அந்த தொழில் அவர்கிட்ட இருக்கு, பொருந்தக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா இந்த சொசைட்டில ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர் சந்திப்பது என்னன்னா, இந்த தொழில் போட்டியாளர்களால ஒரு சில விஷயங்கள் பரப்பப்படும். தொழில் போட்டியாளர்கள் என்னன்னா, இங்க நம்ம வளரணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களை விட அவரை மட்டம் தட்டிட்டு அவரை அழுத்திட்டு நம்ம மேல ஏறணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களும் தான் நிறைய உண்டு. சோ இந்த மாதிரியான மனிதர்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ண அலைகள் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கிட்ட, அந்த தொழில் போட்டியாளர்கள் கிட்ட இருந்து அணுகக்கூடாது. இதற்கும் நம்ம மனதளவுல இந்த பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தணும். சோ நம்ம மனதுடைய இறை ஆற்றலை அதிகப்படுத்திட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம்.
ஸோ இந்த நம்ம பொருந்தக்கூடிய கஸ்டமர்ஸ் அப்போ வருவாங்க, நிறைய பேர் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு அதிகமான கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்மளை பத்தி 1000 பேர் 1000 சொன்னாலும் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய நேர்மையையும் நம்மளுடைய எந்த ஒரு ஒழுக்கமான செயலையும் இந்த தொழில் போட்டியாளர்களுக்காக மாத்திக்கவோ விட்டு கொடுக்கவோ இல்ல அவங்க செஞ்ச அந்த செயலையே நம்ம திரும்ப செய்யவோ தேவையில்லை. பிரபஞ்சம்ங்கிறது ஒரு பெரிய ரிஃப்ளெக்டிவ் மிரர் தான். யார் என்ன செய்யறாங்களோ அது அவங்களுக்கே பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். எங்க ஒரு மனிதன் வந்து சறுக்கிடுறான்னா, ஒண்ணு என்ன அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இல்லையான்னு அந்த பழி வாங்குறதுக்காக ஏதோ ஒண்ணு செய்ய போறதுனாலையும், இல்ல அவர்கள் செய்த செயலியை அவர்களுக்கே நான் மீண்டும் செய்யறேன் பார், இதுல என்ன பழிப்பாவம் வருதுன்னு செய்யும் போதுதான் ஒரு மனிதன் சறுக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய மன ஆற்றல் அதிகமா இருந்ததுன்னா, பாசிட்டிவிட்டியா இருந்ததுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த இடத்துலயும் வாழ்க்கையில இந்த தொழில் ரீதியா பாதிக்கவே பாதிக்காது ஒரு மனிதர். அடுத்ததா, ஒரு தொழில் செய்யும் போது ஏற்றமும் இந்த தொய்வும் ரொம்ப சகஜம். ஒரு தொழில்ல ஒரு நேரம் நல்ல பீக்ல போகும், ஒரு சில நேரம் சற்று தொய்வும் இருக்கும். இது ஒரு இயல்பான விஷயம். இது தொழில்ல இருக்கக்கூடிய இயல்பு தான். ஸோ இந்த இடத்துல இந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஏற்றம் வரும்போது ரொம்ப அமைதியா அதை கையாளும். ஒவ்வொரு நாளும் கிராட்டிடியூட், பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்றோம். நமக்கு இந்த பிரபஞ்சம் யார் யார் மூலியமாவும் உதவி செய்யும். வரக்கூடிய கஸ்டமர்ஸ், ஒரு நல்ல கஸ்டமர் நம்மளை பத்தி 4 பேர்கிட்ட நல்ல விதமா சொல்லுவார். யார் சொல்லியிருக்காங்கன்னு கூட நமக்கு சில நேரம் தெரியாது. ஆனா அதை கேள்விப்பட்டு நம்ம கிட்ட வருவாங்க. அப்ப நம்ம அவங்களை தேடி போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு இல்ல. நீங்க மொத்தமா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லும் போது, அந்த கிராட்டிடியூட் நன்றி உணர்வை நீங்க காட்டும் போது அது பிரதிபலித்து அவர்களுக்கு போய் சேரும். இந்த நன்றி உணர்வு பல மடங்கு உயர்வை நம்ம வாழ்க்கையில தரும். ஆல்வேஸ் த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு முக்கியமான ஆணிவேர். ஒரு நன்றி உணர்வு, பிரபஞ்சத்திடம் நன்றி உணர்வு வச்சிருங்க. அதை விட வேற எதுவும் பெருசு இல்லை. அந்த நன்றி ஒவ்வொரு நாளும் நம்ம மனசார அதை சொல்லணும். இன்றைய பொழுது நல்லபடியா முடிஞ்சது, இன்னைக்கு நீ என்ன லாபம் கொடுத்துருக்கிறியோ, இன்னைக்கு எனக்கு என்ன தொழில் கொடுத்துருக்கிறியோ அதுக்கு நன்றி. இந்த மனசால சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு டேவை, அந்த தொழில அன்னைக்கு டேவை பினிஷ் பண்ணோம். இந்த பாசிட்டிவிட்டியை நமக்குள்ள வளர்த்துக்கணும். ஸோ ஏற்றம் வரும்போது ரொம்ப அமைதியா இருக்கணும். ஒரு சில தொய்வு வரும்போது நம்பிக்கையோட இருத்தல் வேண்டும். ஒருவேளை தொய்வு வருது, தொய்வு வர நேரத்துல இந்த தொழில் செய்யற இடத்துல உட்காந்துட்டு புலம்புதல், நெகட்டிவா புலம்பிக்கிட்டே இருக்கிறது, சலிப்பு. தொழில் செய்யற இடத்துல சலிப்பு பேசவே கூடாது, சலிச்சுக்கவே கூடாது. விரும்பி செய்யணும், விரும்பிதான் உழைக்கணும். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அது அந்த தொழிலுக்கான இயற்கை, அதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். தேவையற்ற நெகட்டிவ் வேர்ட்ஸ் பிரயோகப்படுத்து, உக்காந்துட்டு யாரையாவது போன்ல உட்காந்து தேவையில்லாம திட்டிக்கிட்டு இருக்கிறதோ, அனாவசியமா ஒருத்தர் டைம் பாஸ் ஆகலன்னு 4 பேரை கூப்பிட்டு நம்ம உட்கார வச்சுட்டு நான் ஃப்ரீயா தானே இருக்கிறேன் அப்படின்னு அங்க ஒரு நெகட்டிவா பேசுறதோ, வேலையாட்களை தேவையற்ற வார்த்தைகள் சொல்லிறதோ, இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் அங்க ஸ்ப்ரெட் பண்ணவே கூடாது. இது எல்லாமே அந்த தொழிலில் ஒரு சறுக்கு முகத்தை கொடுத்தோம். ஸோ பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவா, நேர்மறை எண்ணமாவே வெளிப்படுதல் வேணும். குறைப்பட்டுக்கிறதே இருக்கக்கூடாது. எதுவுமே குறை இல்லை. இப்ப என்ன இருக்கு, அந்த நிறை என்கிட்ட இருக்கிறது நிறை, இல்லாதது நினைச்சு குறைப்பட்டுக்கிறது தவறு. அந்த நேரம் என்கிட்ட இருக்கா, அது நிறை, அதுக்கே அந்த பிரபஞ்சம் உனக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் ஒரு தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் மனதிலும் வரணும். அந்த தொழிலுக்கு அவங்கதான் முதலாளி. ஸோ இந்த ஒரு தாட் இருக்கும் போதுதான் உயர்ந்த நிலைக்கு, வாழ்க்கையில அந்த தொழில்ல அவங்க உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். அதே போல இந்த தொழில்ல அடுத்த கட்டமான முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பேச்சு, கஸ்டமர்ஸிடம் பேசுறது. வியாபாரத்துல கம்யூனிகேஷன் அது ஒரு பெரிய டூல். பேசினாதான், பேசியே கோட்டையை பிடிச்சவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம பேசுற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி நம்ம பாசிட்டிவா பேசணும். ஆனா வர்ற இப்ப கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம டீல் பண்றோம், ஒரு வியாபாரத்தை பத்தி பேசுறோம் அப்படிங்கும் போது அவங்களை எப்படியாவது இந்த பொருளை வாங்க வைக்கணும்னு தேவையற்ற பேச்சுக்களை நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கு. அங்க என்ன தேவையோ அதை மட்டும் பேசும்போதுதான் நேரம் விரயமாகாமல் காக்கப்படும். ஸோ அப்ப அந்த ஒரு தொழில்ல முன்னேறதுக்கான விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம டீலிங் பேசுறது அப்படின்ற அந்த பேச்சு எல்லாமே தேவையான அளவுல லாபகரமா அமையும்.
தேவையானதை மட்டும்தான் பேசணும். இது இயல்பாவே நமக்குள்ள அமையறது ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்ஃபுல் ஸ்பீச் இந்த பிசினஸ், இது மிக மிக முக்கியம். அடுத்ததா ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபருக்கும் இவ்வளவு விஷயங்களும் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தொழில் ரகசியம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. பரம்பரையாவும் அந்த தொழில் அவங்க செஞ்சுட்டு வரலாம், இல்ல ஒருத்தர் முயற்சி செய்து அந்த அந்த குடும்பத்துல இருந்து வெளியில வந்து ஒரு தொழிலை வந்து வளர்த்து அந்த குடும்பத்துக்காக அவர் கொண்டு வந்துட்டு இருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே ஒரு தொழில் ரகசியம், அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட். இந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த தனித்தன்மை, இந்த தொழில் நேர்த்தி, சூட்சமம்னு சொல்லுவோம், இந்த ரகசியம், இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மனசுல பொறுமை வேணும். இத எங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். இது முக்கியமான தேவை. சோ நான் பக்கத்துல ஃப்ரெண்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு, ஃப்ரெண்டை நம்பி எல்லாத்தையும் சொல்லிடுறது, எங்க இருந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன், எங்க இருந்து நான் எப்படி இதை சேல் பண்றேன், இந்த சூட்சமத்தெல்லாம் வெளிப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு ஒரு தேவையற்ற அவசரத்திலையும் ஏதோ ஒரு எனக்கு தெரியும் பாரு அப்படிங்கிற ஒரு வேகத்திலையும் நம்ம வாய் தவறி கொட்டிக்கிட்டே இருக்கிற விஷயம். இதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்ச் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டு வேற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பிசினஸை கலைச்சு விடுவாங்க. இது என்ன ஆகுன்னா பிசினஸ் கலையறதுக்கான வழியா மாறும். சோ உங்களுடைய தொழில் ரகசியங்களை காப்பாற்றணும். எங்க சொல்லணும், உங்களுக்கு அடுத்தபடியா உங்க அடுத்த தலைமுறைக்கு அந்த தொழிலை நீங்க ஒப்படைக்கும் போது மட்டும்தான் இந்த தொழிலின் ரகசியம் இதெல்லாம் இருக்கு, இதை நீ பாதுகாத்து கொண்டு போ. தொழில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சுயநலம் கிடையாது, இது தொழில் ரகசியம், அவருடைய உடைமை, பாதுகாக்க வேண்டிய ஒரு உடைமை. சோ அவசரத்திலயோ அந்த ஆர்வத்திலயோ யாரையும் நம்பி எனக்கு தனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆர்வத்திலயோ நம்ம சொன்ன மாதிரி இதை வெளிப்படுத்தவே கூடாது. ரகசியங்களை காக்கும் தன்மை வேணும். எதுலையும் குறிக்கோளோட செயல்படும். குறிக்கோளை சரியா பின்பற்றினால் வெற்றி. அடுத்தது நம்பிக்கை. இப்போ நம்ம கூட இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே நம்ம அடிப்படையில நம்பிக்கையை பத்தி பேசிக்கிட்டே வந்தோம். நமக்குள்ள நான் சரியாதான் தொழில் செய்யறேன், நான் நேர்மையா இருக்கிறேங்கிற நம்பிக்கை எனக்கான குட்வில்ல வெளியே என் மேல வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதையை கொண்டு வருது. ஆனா என் கூட பழகுறாங்க, என் கூட வேலை செய்யறாங்க, என்னுடைய ஃபேர்ம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் ஒருத்தர், எல்லாருமே நம்பிக்கையான மனிதர்கள் தானா அப்படின்ற கேள்வி இல்லாம நம்ம எல்லாரையும் நம்புற அளவுக்கு நம்ம கூட நம்பிக்கையான மனிதர்கள் மட்டும்தான் ஈர்க்கப்பட்டு இருக்கணும். புரியுதுங்களா? எப்படி கஸ்டமர்ஸ் நமக்கு ஒத்து போற மாதிரி நம்ம வேவலந்தோட ஒத்து போற மாதிரி வராங்களோ, அதே போல நம் மனதோட ஆற்றலை பொறுத்து என்கிட்ட ஒரு உண்மையான நபர், உண்மையா இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க வேலை செய்யும். சோ என்னுடைய சூழ்நிலை, என்னை சுத்தி இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு நல்ல விதமான நம்பிக்கையை நம்ம மனசு வெளிக்காட்டும். இதை வெளிக்காட்டும் போதுதான் அந்த தொழில் வந்து பெருமளவு வளர்ச்சி பெறும். சோ ஒரு தொழிலுக்கு தேவையான இத்தனை விஷயங்கள், ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு நபருக்கு உள்ள அடிப்படையா மனதில் தேவையான இவ்வளவு விஷயங்களையும் பாத்தீங்கன்னா கான்சியஸா செய்ய முடியாது. அதாவது யோசிச்சு கரெக்டா பேசணும், வர்றவங்க கிட்ட நல்லவனா நடந்துக்கணும், இப்படி கான்சியஸா நம்மளால யோசிச்சு செயல்பட முடியும். ஆனால் சப்கான்சியஸாக மனதளவிலே இயற்கையாகவே இயல்பாகவே நமக்கு அந்த இயல்பு வந்துடுச்சுன்னா அது தன்னால நடந்தது. மலர் மருந்துகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த சப்கான்சியஸ் மனதில் நம்ம ஆன்மாவில் போய் வேலை செய்யறதுனால இந்த எல்லா விஷயங்களுக்குமே குறிப்பிட்ட ஒரு மலர் மருந்து உண்டு. இதையெல்லாம் நம்ம ஒரு பிசினஸ்க்கான காம்பினேஷனா ஒரு மனிதன் எடுத்துக்கும் போது இயல்பாகவே அவருக்குள்ள இந்த தன்மை வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மலர் மருந்து எப்படி இந்த தொழிலை டெவலப் பண்ண உதவி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான். சோ மனசளவுல இந்த எல்லா விஷயங்களையுமே இது படிப்படியா நமக்குள்ள அதிகரிக்கிறதுனால, இந்த பாசிட்டிவிட்டி இதெல்லாம் அதிகரிக்கிறதுனால இந்த மலர் மருந்துகள் மூலயமா பாத்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் லெவல்லயே வந்து இயல்பாகவே தொழில் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது இது அத்தனையும் நம்ம சகஜமா பின்பற்றாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த தொழில் செய்யறவருக்கு அந்த தொழில்ல வெற்றி, நம்ம தொழில்ல இனிமையான வளர்ச்சிங்கிறது 100% ஏற்படும். இது ஒரு தொழில் செய்யக்கூடிய மனிதன் முதலாளிக்கு இது தேவையான அத்தனை விஷயங்களையும் மலர் மருந்து மூலயமாக ஒரு மனசுல கொண்டு வந்துடலாம். அடுத்த கட்டமா மலர் மருந்தை தாண்டி வேற எதனா தேவைப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொழில் செய்யற பூமி, நான் ஏற்கனவே புவி ஆற்றல் சிகிச்சை ஜியோபதி ஹீலிங்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்.
வீடு பத்தி மட்டும் நம்ம உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இதே தொழில் செய்யற இடத்துக்கும் நம்ம அது பொருந்தும் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை பூமி சரியா இருந்தது, பூமியையும் நம்ம சரி பண்ணிட்டோம், இந்த விஷயமும் அந்த மனிதர்கிட்ட இருக்குன்னும் போது அது இன்னமும் வெற்றிகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு தொழில் செய்யக்கூடிய இடம், நம்ம இடத்துல ஒருவேளை அந்த பூமியோட எனர்ஜி சரியா இல்லைன்னா அவங்க எதெல்லாம் சந்திப்பாங்க. இப்போ ஒரு தொழிற்சாலை, ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கலாம், நம்ம ஒரு அலுவலகம் ரன் பண்ணலாம், நம்ம ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கலாம், கல்லூரி நடத்தலாம், ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்டு, என்ன வேணாலும் நம்ம நடத்தலாம். நம்ம வியாபாரத்துல இந்த பூமியோட எனர்ஜி சரியில்லாம இருந்தது, அந்த இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல பூமியோட எனர்ஜியால டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா வியாபாரத்துல ஒரு தேக்கம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நிலை. பெரும்பாலும் தொழிலாளர்கள் கிட்ட, அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இடையே பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிறதுக்கான வழி இருக்காது, முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. யூனியன் ட்ரபிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, யூனியன் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த பூமியோட எனர்ஜியால சில நேரங்கள்ல வாடிக்கையாளர்கள் குறைவது, வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வாடிக்கையாளர்கள் உள்ள வர்றது, இது அதிகமா நடக்கும். அந்த பொருந்தக்கூடிய வாடிக்கையாளர்கள் இந்த பூமியோட எனர்ஜியால டைவர்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எர்த் எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தொழிலாளர்களுக்கு இடையில ஒற்றுமை இன்மைன்ற மாதிரி இந்த தொழிலாளர்களுக்கும் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையிலையும் சில முரண்பாடுகள், ஒற்றுமை குறைவது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்புறம் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா அடிக்கடி சிக் லீவ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க பார்த்தா என்னன்னு தெரியல, அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு போய்கிட்டே இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய தொழில் அமைஞ்சிருக்கிற, அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கிற பூமியில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்க இருக்கிற யாரோ ஒரு கண்டினியூஸா எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பூமி சரியாற்றுறது. அந்த பூமியை அப்போ சரி பண்ணணுங்கிறதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கலாம். அப்புறம் அடிக்கடி இந்த வேலை இடத்துல ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பொருள் கீழே விழுந்து உடையிறது, ஏதாவது சிறு சிறு விபத்துகள் இருந்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த கட்டமா இந்த பூமியோட எனர்ஜியால வியாபாரத்துல அதிக கடன் சுமை வர்றது, இல்ல வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லாத நிலை, இது மாதிரி அப்படியே தேக்கம்னு சொல்லுவாங்க, வியாபாரத்துல தேக்கம். இது எல்லாமே இந்த எர்த் எனர்ஜி, ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், நம்ம தொழில் செய்யற இடத்துல இருக்கக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால வர்றது. வீட்டுல என்னெல்லாம் பாதிப்பு வரும், குடும்பம், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம், குடும்பமா இருக்காங்க அந்த மனிதர்கள்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும்ன்றது ஏற்கனவே உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல பூமியோட எனர்ஜி சரியில்லை அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க ரெகுலரா சந்திச்சுட்டே இருப்பாங்க. அப்போ இந்த தொழில்ல நம்ம வளர்ச்சி பெறதுக்கு முதன்மை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். நம்ம சரியான முறையில செயல்படுறதுக்கு, நம்மளை செயல்பட வைக்கவும் மலர் மருந்துகள் உதவும். நம்ம தொழில் செய்யற இடம் நம்ம சொந்த இடமா இருக்கும்போது இந்த பூமியோடைய ஆற்றலை சரி செய்யறதுக்கு எர்த் எனர்ஜி ஹீலிங், ஜியோபதி ஹீலிங் நம்ம பண்ணிட்டோம்னா அது பிக்சடான விஷயம். பூமியை சரி பண்ணிட்டு நமக்கு தேவையான இந்த நற்குணங்களை எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆறாவிலே சப்கான்சியஸா நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொழில்ல நமக்கு 100% வெற்றி உண்மை. அதுவும் இனிமையா, எந்த விதமான பயமும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா அந்த லைஃப்ல ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை. சாட்டிஸ்பாக்சனுங்கிறதுலாம் லோ கிரேட் வேர்ட்ஸ். நிறைவு, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த நிறைவோடு இந்த தொழிலை நம்ம செஞ்சுக்கிட்டே போறோம். இந்த தொழில் நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த நாள் பத்தி கவலையே இல்லை. அன்னைக்கு நாள் நல்லா போகுதா, அன்னைக்கு நாள் நல்லா போகுது, அந்த ப்ரெசன்ட்ல வாழற கணம் தான் நமக்கு முக்கியம். எதிர்காலத்தை பத்தி பயப்படவும் கூடாது, கடந்த காலத்தை பத்தி கவலைப்படவும் கூடாது. வாழ்க்கையில் இது பொதுவான விஷயம், இது வியாபாரத்துல மிக மிக முக்கியம். கடந்த காலத்திலிருந்து பாடம் கத்துக்கலாம், கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்துக்கு நீங்க திட்டமிடலாம், ஆனால் எதிர்காலத்துக்கு பயப்படக்கூடாது. இது ரெண்டுமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ப்ரெசன்ட்ல கரெக்டா நடந்துக்கும் போது எல்லா கடந்த காலமும் இனிமையா இருக்கும். திரும்பி பார்த்தா எதிர்காலமும் நமக்கு ரொம்ப நம்பிக்கையோட வளர்ந்துக்கிட்டு வரும். ஸோ இந்த மலர் மருத்துவ முறையில நம்ம தொழில்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த மாதிரி சில வழிமுறைகள் எல்லாமே உண்டு. ஸோ நம்ம தொழில்ல கிராஜுவலா பாத்தீங்கன்னா நம்ம பிஸியா இருப்போம். இப்போ பிஸியா இருப்போம், நிறைவோட நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். அன்னைக்கு நாள்ல நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதும் நல்லபடியா நடக்கும். ஸோ நம்மளுடைய வருமானம், தொழில் வளர்ச்சி எல்லாமே இதுல பெருகும். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.